கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா ரோஹிணிக்கு சொத்தெல்லாம் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுவே கடைசியில நம்ம ரோஹிணிக்கு பெரிய ஆப்பா வந்து நிக்குது. அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பாப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் டைவர்ஸ் ஆகிற வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுல அடுத்த ஹியரிங்காக போறப்ப நம்ம மனோஜ் கிட்ட வக்கீல் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இது மாதிரி அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நிதானமா உங்களுக்கு என்ன உண்மை தெரியுதோ அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் பேய் அது மாதிரி சொல்லி குழப்பி வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு, மேடம் அவ கேட்கிற கேள்வி எல்லாம் அப்படிதான் மேடம் இருக்கு. பாதி உண்மையை மறைச்சு பாதி பொய்ய கேட்கறதுல நானும் அந்த உண்மையை சொல்றதுக்குள்ள அதை வேற மாதிரி கொண்டுட்டு போயிடுறேன் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் அங்க வந்து பாத்துக்கலாம். நீங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன உண்மை தெரியுதோ அதை பொறுமையா நிதானமா சொல்லுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல் கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ரோஹிணி கிறிஷோட வந்திருக்காங்க. கிறிஷ பார்த்தோன்னா நம்ம மனோஜுக்கு சரியான கோபம். ஓஹோ இவ வேற ஏதோ பிளான்ல இருக்கா போல அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டு, மேடம் அங்க பாருங்க அங்க நிக்கிறான் பாருங்க அவன் தான் கிறிஷ், அவனும் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான் மேடம் அப்படின்னு நம்ம மனோஜ் கிட்ட வக்கீல் இருந்துகிட்டு, இந்த மாதிரி கோவப்பட்டெல்லாம் அங்க எதுவும் பேசிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு எதிராக கேஸ் திரும்பிடும் அப்படின்னு. மேடம் நான் என்ன பண்றது மேடம், அவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ரொம்பவே சோகமாயிடுறாரு. நம்ம விஜயா வந்துகிட்டு, மேடம் அவ எவ்வளவு பொய் சொன்னாலும் சரி எப்படி கொண்டுட்டு போனாலும் சரி எங்களுக்காக இன்னையோட அந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கேன் மேடம், எப்படியாச்சும் அந்த சனியன் கிட்ட இருந்து என் பையனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கு நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் இருந்துகிட்டு, நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் விஜயா, ஆனா அவ என்னென்னமோ போய் சொல்லி கேஸே திருப்பி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீலே ரொம்ப சோகப்படுற அளவுக்கு நம்ம ரோஹிணி பண்ணி வச்சிருக்காங்க. கேஸ் நடக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு, ஐயா நான் ஏற்கனவே சொன்னதுதாங்க ஐயா, இவங்க என்னைய வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அதுவும் இல்லாம கடைசியா நடந்த விஷயம் எனக்கு சாதகமானவன வீட்டுல இருக்க எல்லாரும் போன் பண்ணி என்ன மிரட்டினாங்க ஐயா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் இருந்துகிட்டு, ஆமா இவ்வளவு சொல்றீங்களேமா இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா? எல்லாரும் இப்ப வரதட்சணை கொடுமை மிரட்டினாங்க வீட்டுல இருந்து வந்து அடிச்சாங்க இப்படி சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு, ஐயா நான் அப்படிலாம் பொய் சொல்ற ஆளு இல்லைங்க ஐயா அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்லிட்டு, கடைசியா நம்ம மனோஜ் விஜயா எல்லாரும் போன் பண்ணி திட்டின ஆடியோ ரெக்கார்டையும் காட்டுறாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டை கேட்டோன்னே நம்ம ஜட்ஜுக்கு சரியான கோவம். ஏமா இப்படி போட்டு மிரட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் செருப்பால அடிப்பெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம விஜயாவை நம்ம ஜட்ஜ் ஐயா கிளி கிளின்னு கிழிக்கிறாரு. அதுக்கு வக்கீல் கிருஷ்ணாராம் இருந்துகிட்டு, ஐயா அது வந்து கடைசியா நடந்த விஷயம் என்னோட கிளைண்ட்டுக்கு ஏதோ கோவமா இருக்கு அப்படிங்கறதுனால ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டாங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கும் வரதட்சணை கொடுமை பண்ணதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைல்ல அப்படின்னு, ஐயா இருக்குது, அவங்க என்ன வீட்டை விட்டு துரத்தி அடிச்சு அனுப்புனாங்க, அதுவும் இல்லாம என்னோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட அந்த வீட்டுல அலோவ் பண்ணல, அதுக்கும் என்ன குடும்பமா சேர்ந்து அடிக்க பார்த்தாங்க, ஏதோ முன்னாடி எல்லாம் மனோஜ் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு ஆனா இப்ப அவரும் எனக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படின்னு நம்ம ரோஹிணி அழுதுகிட்டே சொல்றாங்க. உடனே நம்ம ஜட்ஜ் இருந்துகிட்டு, ஆமா இவ்வளவு சொல்றியம்மா இதுக்கும் என்னதாச்சும் ஆதாரம் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு, ஐயா இருக்குதுங்க ஐயா அப்படின்னு நம்ம ரோஹிணி சொன்னோன்னா எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம விஜயா முத்து மீனா மனோஜ் எல்லாமே அப்படியே அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி வீடியோ ஆதாரம் வச்சிருக்க போறா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, ஒருவேளை ஏதாச்சும் பொய்யாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினோன்னு வீடியோ பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம சிந்தாமணி ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ தான் அது. வீடியோ பார்த்துட்டு நம்ம ஜட்ஜுக்கு சரியான கோவத்துல, என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதோ மாட்டடிக்கிறது மாதிரி அடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு பொண்ணை நடத்துற மாதிரி நடத்தி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இது டைவர்ஸ் கேஸோட முடியாது, உங்களாம் வரதட்சணை கொடுமையில ஜெயில உள்ள தூக்கி வச்சாதான் சரிப்பட்டு வரும் போல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே நம்ம ஜட்ஜோட கோவத்தை பார்த்துட்டு கிருஷ்ணாராம் என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. நம்ம விஜயா கிட்ட, இதெல்லாம் என்னமா, இதெல்லாம் முன்னாடியே சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா, இப்படி நடந்துச்சு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் பேசி இருந்திருக்கலாம், இப்ப பாருங்க உங்களுக்கு எதிராக கேஸ் திரும்பிடும் போல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம விஜயா இருந்துகிட்டு, மேடம் இது நாங்க பண்ணல அப்படின்னு, அப்புறம் என்ன வீடியோ வந்து ஏஐல பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல மேடம் இது வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வந்தா, ஆனா யாரு இந்த வீடியோ எடுத்ததுன்னு தான் தெரியல அப்படின்னு, யாரோ உங்க வீட்டுல இருக்கவங்க தான் இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் சொல்றாங்க. சரி சரி அதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எங்களுக்கு இத பத்தி விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுது அப்படின்னு, சரி சரி எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கங்க, ஆனா இந்த கேஸ் முடியறதுக்குள்ள அந்த பையனோட அம்மா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஜெயில தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேஸையும் தள்ளி வச்சிடறாரு நம்ம ஜட்ஜி. உடனே இதை பார்த்துட்டு நம்ம மீனாவுக்கு சிந்தாமணி மேலதான் சந்தேகம் வருது, ஆனா இதை சொன்னா நம்பவா போறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு நம்ம முத்து கிட்ட, எங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கோவமா எழுந்து போயிடுறாங்க. நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க, எப்படியும் மனோஜ் கிட்டே இருந்து நமக்கு டைவர்ஸ் கிடைக்காது, நம்ம மனோஜ இந்த பிரச்சனையை வச்சு ஜெயில தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினா மட்டும் போதும், கண்டிப்பா விஜயா விட்டுட்டே வந்துருவாரு
அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம ரோஹிணியோட அம்மா இருந்துகிட்டு, கல்யாணி நீ பண்றதெல்லாம் நியாயம் தானா, என்ன இப்படி மாறிட்ட, இப்படியா ஒருத்தவங்க மேல பழி போடுறது அப்படின்னோட, மா அவங்களுக்கு எல்லாம் இதை விட அதிகமா பண்ணணும், நான் மனோஜ் கிட்ட சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன், நீ ஏதாச்சும் இடையில பொந்து குட்டையை குழப்பிடாத அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க நம்ம ரோஹிணி. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி பாட்டியும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம விஜயா இருந்துகிட்டு மீனா மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு, ஏய் நீ தானடி அந்த வீடியோ எடுத்த, நீ தானே சொல்லு அப்படின்னு சொல்லி அடிக்க போறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, மா அவ எதுக்காக அந்த வீடியோ எல்லாம் எடுக்கணும், அவதான் ஏற்கனவே சொன்னால நீங்க பேக்கை தூக்கி நீங்க போடாதீங்க, நீங்க போட்டீங்கன்னா அவளையே வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி இருந்திருக்கும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிலாம் சொன்னால, நீங்க கேட்காம இருந்துட்டு இப்ப அவன் மேல பழி போடுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரியாதடா, நம்ம வீட்டுல இருக்க யாரோ தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க, அநேகமா இந்த மீனா எடுத்திருக்கணும் இல்லன்னா நீ எடுத்திருக்கணும் அப்படின்னு. மா நான் தானம்மா மனோஜனை குடிச்சிருந்தப்ப கூட்டிட்டு வந்தேன், அப்புறம் நான் எப்படி எடுத்திருக்க முடியும் அப்படின்னு. அப்ப இவ தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா மீனா மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு, அத்தை நான் ஒண்ணும் எடுக்கல, அன்னைக்கு சிந்தாமணி வந்திருந்தாங்கல்ல அப்படின்னு. நம்ம முத்துக்கு சிந்தாமணி மேல பயங்கர சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அத, மா அநேகமா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடைசியில எப்படி கால வந்தாங்க பாத்தீங்களா அப்படின்னு நம்ம முத்து சொன்னோன்னே, உடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு, ஏய் அவங்க எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க அன்னைக்கே கூப்பிட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு 50,000 பணம் வேற கொடுத்தாங்க அப்படின்னு. ஓ அவங்க கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நட்பாயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வீட்டுல வேற யாரு இப்ப அந்த வீடியோ எடுத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, அதான் உன் பொண்டாட்டி தான் எடுத்திருப்பா அப்படின்னு நம்ம விஜயாவும் திரும்பவும் சொல்றாங்க. அவெல்லாம் எடுக்கல, கண்டிப்பா அந்த சிந்தாமணி தான் எடுத்திருப்பாங்க, முதல்ல அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு. நம்ம விஜயாவுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது.